சாலையோர குப்பைகள் அகற்றப்பட்டு குழந்தைகள் கல்வி கற்கும் மாலை நேர பாடசாலையாக மாற்றம் பெறுகிறது ஆட்டோ ஓட்டுநர் மனைவி உமா மகேஸ்வரியின் நிறைவேறாத கனவு ஒன்றால். தனது 2 குழந்தைகளின் மாலை நேர பயிற்சி கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் இன்று 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மாலை நேர பாடசாலையை இலவசமாக நடத்தி வருகிறார் உமா மகேஸ்வரி. இந்த பாடசாலைக்கு உமா மகேஸ்வரி வைத்துள்ள பெயர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இலவச பயிற்சி கூடம். எனக்கு கிடைக்காத ஒரு பொருளை என்னுடைய கலைஞர் குழந்தைகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் உருவாக்கணும், ஒரு டாக்டரை உருவாக்கணும். ஏன்னா இதுவரையிலும் இங்கே ஹவுஸ் கீப்பிங் போகிறதோ இல்லை வீட்டு வேலை செய்யறதோ பெண்களுடைய முக்கால்வாசி வேலையாக இருக்குது. இதை ஒரு மாற்றம் கொண்டு வரன்றதுக்காக தான் இந்த முயற்சி. சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதராக தானும் தன் குடும்பமும் இருந்தபோதும் தன்னை போன்று சமூகத்தில் உள்ள குழந்தைகள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி மேற்கொண்டு அதற்கு செயல் வடிவம் கொடுத்து வரும் உமா மகேஸ்வரியின் கல்வி தகுதி 6ஆம் வகுப்பு என்பதோடு இவர்களின் இந்த செயலுக்கு குழந்தைகள் வெளிப்படுத்தும் பாசம் உமா மகேஸ்வரியை அம்மா என்றும் ஆட்டோ ஓட்டுநரான உமா மகேஸ்வரியின் கணவரை அப்பா என்றுமே அழைக்கின்றனர். நான் 17 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய பசங்க ஒரு 3 பிள்ளைங்க. அதுங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலமை டியூஷன் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு மாதம் ஃபீஸ் கட்டணும்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் நான் போனேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து வீட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கும் என்னோட மனைவி என்னோடய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த கண்ணகி நகரில். அப்போ தான் தெரிஞ்சது நிறைய பேருக்கு இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நான் பண்ணாங்க, ஒரு 10 பசங்க அன்னிகேட்டு உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பசங்க கிட்ட வந்துட்டாங்க. பண உதவி கிடைக்க பெற்றால் இந்த கல்வி மையம் இன்னும் அதிக குழந்தைகள் கல்வி கற்கும் கூடமாக மாறும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. பிரியங்காவுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.